அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரேட்டிவினர்களே, இந்த வாராந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வின் கிருபையினால் 289 வாரத்தை உங்களுக்கு சந்திக்கிறோம். முதலாவது மக்கா முக்கர்ரமா அல் மஸ்ஜித் ஹராமுடைய ஹுத்பா. இந்த ஹுத்பா ஷேக் அப்துல்லா ஜுஹானி ஹஃபிதஹு தந்தார்கள். அதாவது ஒரு இனபந்து கூட சேர்ந்து உபகாரமாக நடந்து கொள்வது அது முஃமினான உள்ளங்களுக்கான ஒரு நேர் வழிகாட்டியாகும், ஒரு நேர்வழியாகும் என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய பின்னர் மக்களை அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். தக்வா உங்களுக்கு கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக பரிசுத்தமாக செயல்களில் ஈடுபடுங்கள். அதுதான் உங்களிடத்தில் வேண்டப்படுகிறது. எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும், சமூகம் அளிக்க வேண்டும் என்பதற்கு முன்னாயத்தை செய்து கொள்ளுங்கள். ஏன் அல்லாஹ் பக்கம் மீது இருக்கிறீர்கள். எப்பொழுதுமே சொற்களில், செயல்களில், எல்லா நிலைமைகளிலும் உண்மைத்தன்மையை, நம்பிக்கை, நாணயத்தை பேணிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். கியாமத் நாளில் உங்களே கேள்வி கணக்கு கேட்கப்படும். நீங்கள் உங்களே கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள். எப்பொழுதுமே உங்களுக்கு ஓதப்படுகின்ற குர்ஆன் வசனங்களை சிந்தனையோடு ஓதுங்கள், சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான குர்ஆன் வசனங்களை உள்ளதுதான் பின்வரும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வசனம். அந்த ஆயத்தில் அல்லாஹ் ஏவுகிறான் சில விடயங்களை சேர்ந்து நடக்குமாறு. குறிப்பாக இனபந்துக்கள், அவர்கள் உண்மையான மூமின்கள், சொர்க்கவாதிகள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவார்கள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை முறிக்க மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ் எதை சேர்க்கப்பட வேண்டும், இணைக்கப்பட வேண்டும், சேர்ந்து நடக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளோம் அதை சேர்ந்து நடப்பார்கள். ரப்பை பயப்படுவார்கள். அவர்கள் தீய கேள்வி கணக்கு அகப்படாமல் அஞ்சி நடப்பார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தங்களுடைய ரப்புடைய திருமுகத்துக்காக, திருப்திக்காக அவர்கள் பொறுமை காப்பார்கள், பொறுமையோடு வாழ்வார்கள், தொழுகை நிலைநாட்டுவார்கள். நாம் அவர்களுக்கு வழங்கிய பொருளாதார வசதிகளிலிருந்து, ரிஸ்குகளிலிருந்து, வளங்களிலிருந்து ரகசியமாக செலவழிப்பார்கள். அதே போன்று எப்பொழுதுமே தீய விடயங்களை நல்ல விடயங்களை கொண்டு, நன்மையை கொண்டு தான் தடுப்பார்கள். அவர்களுக்கு சிறந்த நல்ல தங்கமிடம் உண்டு. ராத் 20 தொடக்கம் 22 ஓதி அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கங்களின் பக்கம் அழைக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதிலளிக்கக்கூடியவர்கள் எங்கே? இந்த சிறந்த நல்ல அமல்களை, அந்த அமல்கள் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் பாராட்டி பேசுகிறான். அந்த செயல்களை செய்யக்கூடியவர்கள் எங்கே? அதே போன்று அல்லாஹ் ஏவிய சேர்ந்து நடக்க வேண்டும் என்று ஏவிய விடயங்களை சேர்ந்து நடப்பவர்கள் தான் மூமின்கள். அதே போன்று அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உண்மையாக நடக்கக்கூடியவர்கள். எப்படி அல்லாஹ் எதை சேர்ந்து நடக்கக்கூடிய, அதே போன்று அல்லாஹ் ஏவிய விடயங்களை சேர்ந்து நடக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஈமான் கொள்ளக்கூடியவர்கள். அதே போன்று அல்லாஹ்விடமிருந்து வந்ததை நம்புவார்கள், நல்ல அமல்களை எப்பொழுதும் செய்வார்கள், அதனால் ரப்பை பயப்படுவார்கள், அஞ்சி நடப்பார்கள், தீய கேள்வி கணக்கு அகப்படாமல் எச்சரிக்கையாக இருப்பார்கள். அதே போன்று அல்லாஹ் ஏவிய நல்ல அமல்களிலே பொறுமை காப்பார்கள், அதை அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவார்கள். அதே போன்று எப்பொழுதுமே பாவங்களை, ஹராமான விடயங்களை விடுவதிலே பிரயத்தனம் காட்டுவார்கள், முயற்சித்து சிரமப்பட்டு தன்னுடைய நஃப்ஸோடு போராடி அதை விடுவார்கள். அதே போன்று இனபந்துக்களை சேர்ந்து நடப்பார்கள், ஏழை எளியவர்களுக்கு, அண்டை வீட்டார்களுக்கு, அனாதைகளுக்கு உபகாரம் செய்வார்கள். அதே போன்று தாய் தந்தையர்கள் நல்ல பிள்ளைகளாக நடந்து கொள்வார்கள், உபகாரம் செய்வார்கள். அதே போன்று பாவங்கள், மானக்கான விடயங்களை விட்டு தவிர்ந்து கொள்வார்கள், நன்மை ஏவுவார்கள், தீவிட்டு தடுப்பார்கள், அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்வார்கள். அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்வது உன்னதமான உயர்ந்த பெரிய அமலாக இருக்கிறது. சுருக்கமான ஹுத்பாவின் இறுதி கட்டத்தில் முதலாவது, அல்லாஹ்வை பயந்து கொள்ளாவுடைய அருகாலை எப்பொழுதுமே நீங்கள் முற்படுத்தி மறுமைக்காக அனுப்பி வையுங்கள் நன்மைகளை, அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதே போன்று மௌத்தின் மூலம் சந்தர்ப்பம் தவறி விடுவதை நீங்கள் கைசேதம் அடைய முன்னால் எச்சரிக்கை நடந்து கொள்ளுங்கள், அதை அஞ்சி நடங்கள். அதே போன்று மௌத்துக்கு முன்னால், மௌத்துக்கு பின்னால் பயணிக்கின்ற விடயங்களை செய்து கொள்ளுங்கள். அதே போன்று எப்பொழுதுமே வாழ்ந்து சென்று விட்டவருடைய ஏடுகள் எல்லாம் தீமைகளால் கரை பிடித்த கருப்பாக மாறிய, இருட்டடைந்த அப்படியான தீமை ஏடுகள் நிறைந்தவர்களாக மாறிவிட வேண்டாம். அவர்களை மேலெண்ணங்களும், ஆசைகளும், பேராசைகளும், பிற்போடல்களும் அவர்களை ஏமாற்றிவிட்டது. அதே போன்று அவர்கள் உண்மையான கூலியை சரியாக சிந்தித்து உணர்ந்திருந்தால் அவர்கள் அதுக்கு தயாரிப்பு செய்திருப்பார்கள். எனவே அல்லாஹ் அனைத்து பாவங்களின் கெடுதிகள், அழுக்குகளிடங்கள் சுத்தம் செய்வாரான்னு துஆ செய்து, பரக்கத்துக்காக துஆ செய்து இஸ்திக்ஃபார் ஹுத்பாவை சுருக்கம் முடித்துடைய ஹுத்பாவையும் சுருக்கமாக ஹம்து ஸலவாத் தக்வா மக்களே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். உண்மையான முறையிலே எப்பொழுதும் உங்களுக்கு மத்தியிலே உங்கள் ரப்புக்கு மத்தியிலே தொடர்பை சீராகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அதிக திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்துங்கள். அதே போன்று எப்பொழுதுமே அதிகமாக சதக்கா செய்யுங்கள், உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கும். மக்களுக்கு சதக்கா செய்யும்போது உங்களுக்கு உதவி கிடைக்கும். உங்களுடைய
குறைகள் நிவர்த்தி செய்யப்படும். அதே போன்று உங்களுடைய துனியாவிலிருந்து மறுமைக்காக நீங்கள் கட்டுச்சாதனங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று உங்களுடைய ஆரோக்கியத்திலிருந்து நோய்க்காக, உங்களுடைய ஓய்வு நேரங்களிலிருந்து உங்களுடைய வேலைப்பழுக்கள் வரும்பொழுது பயனளிக்கக்கூடிய விடயங்களை செய்து கொள்ளுங்கள். அதே போன்று உங்களுடைய வறுமை வர முன்னால் உங்களுடைய செல்வத்தின் மூலம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போன்று அச்சமான சூழல் வரும் முன்னால் அபயம் நிம்மதியான நிலைமைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கவலைகள் துக்கங்கள் வரும் முன்னால் சந்தோஷங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக காரியங்கள் நிலையாக இருப்பது கிடையாது. ஒரே அமைப்பில் ஒரு விடயம் இருக்காது. அதிகமாக மாற்றம் ஏற்படும். அதைத்தான் அல்லா ஆல் இம்ரான் 140 சொல்கிறான். இந்த வரலாறுகள், நிலைமைகள், நாட்கள், சம்பவங்கள் இவைகள் நாங்கள் மாற்றி மாற்றி மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துகிறோம், மாற்றி மாற்றி கொண்டு வருகிறோம். ஆல் இம்ரான் 140. ஏன்னா அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் உதவியை, நேர்வழியை, அனுகூலத்தை, தௌஃபீக்கை, அதே போன்று சரியான சீரான நேர்த்தியான வழியை கேளுங்கள். எல்லா விடயங்களும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் உள்ள விடயங்கள் அடியாருடைய கட்டுப்பாட்டில் எதுவும் கிடையாது. அதுக்கான விடயங்களை காரணகர்த்தாக்கள் ஈடுபடுவது மனிதனுடைய பொறுப்பு. எனவே அதையும் துஆ கேளுங்கள், அல்லாஹ்வுடைய இஸ்திக்பார் செய்யுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் வழிபட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபட்டு அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தன்னை முற்படுத்தி தானும் ஸலவாத் சொல்லி மலக்குமார் இரண்டாம் நிலையாக ஏற்படுத்தி நமக்கு ஸலவாத் சொல்லுமாறு ஏவுகிற ஸலவாத்துடைய அந்த துஆ ஆயத்தை அஹ்ஸாபுடைய 56 வசனத்தை ஸலவாத்துல் சிறப்பை சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு சுருக்கமான ஹுத்பாவிலிருந்து விடைபெறுகிறார்கள்.